அன்பான மாணவர்களே வணக்கம். என்னையும் கடந்த வகுப்பையும் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என நான் நினைக்கிறேன். கடந்த வகுப்பு நாம் 9வது வகுப்பின் அடிப்படை மொழி பாடநூலிலிருந்து 2ஆம் அலகிலிருந்தும் அதன் துணை அலகான காலக்கண்ணாடி என்கின்ற அலகில் அமைந்திருந்த மனோன்மணியம் என்ற பாடப்பகுதியை நாம் பார்த்திருந்தோம். சரிதானே? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தானே? அப்பொழுது அந்த 2வது அலகில் அமைந்த மனோன்மணிய பாடப்பகுதி பாடநூலையும் நூலாசிரியர் அறிமுகமும் பாடநூல் பற்றின சூழலையும் நாம் கற்று வந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த நூலுக்குள் நாம் புகுந்து பலதேவன், அதாவது பாண்டிய மன்னனிடம் பாண்டிய மன்னனின் தூதுவனான பலதேவன் சேர மன்னனான புருஷோத்தமனிடம் தூது செல்லக்கூடிய அந்த படலத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த படலத்தில் அந்த களத்தில் நம்முடைய புருஷோத்தமன் அந்த அரண்மனையில், திருவனந்தபுர அரண்மனையில் இருக்க பாண்டியனுடைய தூதுவனாக வந்த பலதேவன் தன்னை அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை நாம் தொடங்கி வைத்தோம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள் தானே? ஒரு முறை இந்த கதையை நன்றாக மனதில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜீவக மன்னனான பாண்டிய மன்னனான ஜீவகனுடைய மகள் மனோன்மணியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மனநிலையில் சேரன் இருக்கிறானா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் சேரன் இருக்கிறானா என்பதை அறிந்து வரும் முகமாக ஒரு மனத்தூது அனுப்பக்கூடிய ஜீவகனுடைய தூதுவன் அதை போர் தூதாக மாற்றுவதற்கு திட்டமிட்ட பகுதியை நாம் பார்த்தோம். அதற்காக அவன் அதற்கு அச்சாரமாக தன்னை இருமாப்போடு தன் சேரமன்னனிடம் அறிமுகம் செய்து கொண்டதை நாம் கவனித்தோம். நம்முடைய பாடல் இப்படி ஆரம்பித்து அவன் பலதேவன் தன்னை அறிமுகம் செய்வது இப்படி ஆரம்பித்தது. மங்களம் மங்களம் மலைய மன்னவ பொங்கலை புனரி புழுவுகள் சுமக்க என்றெல்லாம் தொடங்கி கடைசியில் மந்திர சிகாமணி தந்திர தலைவன் பொருந்தலர் துணுக்குறு அருந்திர சூழ்ச்சியன் குடிலேந்திரன் மகன் பலதேவன் எனது பெயர் என்று சொல்லி முடித்த பகுதி வரை நாம் பார்த்தோம் இல்லையா? அப்பொழுது அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட செயல்பாடுகளையும் நீங்கள் செய்திருப்பீர்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் நம்முடைய பாடப்பகுதிக்கு திரும்பவும் வர இருக்கின்றோம். அப்பொழுது பாடப்பகுதிக்கு செல்வோம். இப்படி அறிமுகம் செய்யும் போது யாருக்கானாலும் ஒரு அவரை பற்றின ஏளனமான இல்லை தாழ்மையான எண்ணம் கண்டிப்பாக உருவாகும் இல்லையா? அப்பொழுது புருஷோத்தமன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார், மடையன் வந்ததென். இப்போ மடையனாக இருக்கான். இந்த மடையன் இங்கு வந்ததற்கு காரணம் என்ன? மடையன் வந்ததென். அப்பொழுது பலதேவன் சொல்கின்றான், அப்பொரு வழுதி ஒப்பொரு மாநகர் நெல்லையிற்கண்டு புல்லார் ஈட்டமும் அரவினது அரசும் வெறுவி நெறேலென பிறவிப்பவத்து எல்லையும் வரிதாம் ஆணவத்தாழ்ச்சியும் நாண அகழ்வலம் தொட்ட அஞ்ஞான தொடர்பினும் உரமாய் கட்டிய மதர்க்கணம் காக்க விடயத்து எட்டி அழுத்தி இழுக்கும் எந்திர புலன்கள் படைகள் எண்ணிலை இயற்றி அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணிலை இயற்றி அப்படின்னு
இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த பொருள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது என்னன்னு உங்களுக்கு புரியும் இல்லையா. அப்படிப்பட்ட இங்கே மேலே சொல்லிட்டான், அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த படைகளை மிகுந்த பலசாலியான மன்னனுடைய சூழ்ச்சி மிகுந்த அமைச்சனுடைய மகன் எல்லாம் தன்னை முதலில் அறிமுகம் செய்து கொண்டு அடுத்து சொல்கிறான், அப்படிப்பட்ட மன்னனான ஜீவகனுடைய அப்பொரு வழுதி, அப்படிப்பட்ட வழுதி மன்னனுடைய ஜீவகனுடைய ஒப்புரு மாநகர், ஒப்பற்ற அந்த நெல்லையிலே, அதாவது திருநெல்வேலியில் இவர்கள் ஒரு கோட்டையை அமைத்து, அதாவது அதற்கு ஒரு கதையுண்டு. மதுரையை தலைநகராக கொண்டிருந்தவர்கள் குடிலனுடைய சூழ்ச்சியின் காரணமாக திருநெல்வேலியில் வந்து கோட்டை கொத்தளங்களை அமைத்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒப்புரு மாநகர் நெல்லையிற்கண்டு, நெல்லையை வந்து அடைந்து வில்லார் ஈட்டம் விற்படையை உடைய கூட்டத்தை வைத்து கொண்டுள்ள அரவினது அரசும் வெறுவி, பெரிய அரவமான ஆதிசேஷனே அஞ்சக்கூடிய அளவு பெரிய அகழியை தன்னுடைய கோட்டையை சுற்றி அமைத்திருக்கின்றார். அரவினது அரசும் வெறுவி நெரேலென பிறவிப்பவத்து எல்லையும் வரிதாம், பிறவி என்கின்ற பெருங்கடலை விட, அப்போ நம்முடைய திருவள்ளுவர் சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று, இல்லையா. அப்போ அந்த பிறப்பு, நம்முடைய பிறப்பு என்பது, அதில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்பது அந்த பெருங்கடலை நீந்துவது போன்றது அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுவார். அதை தான் இவர் இங்கேயும் சொல்கிறாரு. அரவினது அரசும் வெறுவி நெரேலென பிறவிப்பவத்து எல்லையும் வரிதாம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அங்கே வில்லாளர்கள் கூட்டம் இருக்கிறது, அங்கே பெரிய கோட்டை கொத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அகழியிலே பெரிய ஆதிசேஷனை போன்ற பாம்புகள் நிறைந்திருக்கிறது. அப்படி அந்த பாம்புகள் இருக்கக்கூடிய அந்த கோட்டையினுடைய அகழியானது பிறவிப்பவத்தையும் விட வரிதாம், அதாவது பிறவி என்கின்ற பெருங்கடலை விட பெரியதாக இருக்கிறது. அப்படி எல்லையும் வரிதாம் ஆணவத்தாழ்ச்சியும் நான, ஆணவத்தால் தாழ்ந்து போகக்கூடிய விஷயம், அதாவது ஆணவம் வரும்போது நாம் எவ்வளவு தாழ்ந்து நம்முடைய மதி தாழ்ந்து போகுமோ அதை விட தாழ்ந்த அளவு என்ன இருக்கிறதாம், அந்த அகழியினுடைய ஆழம் இருக்கிறது. ஆணவத்தாழ்ச்சியும் நான அகழ்வலம் தொட்டு, அங்கே இருக்கக்கூடிய அகழியானது அஞ்ஞான தொடர்பினும் உரமாய், அஞ்ஞான தொடர்பினும் உரமாயின்னு சொன்னால் அஞ்ஞானம், அடைய முடியாத ஞானம், பல விஷயங்களில் நமக்கு அடைய முடியாத ஞானத்தை எட்ட முடியாத அளவு இந்த ஞானம் என்பது நல்ல நீண்டு விரிந்து ஆழமுடையது இல்லையா ஞானம் என்பது. அப்பொழுது நம்முடைய ஞானத்திற்கு எட்டாத அளவு ஆழத்தையும் உடைய, இல்லை நம்முடைய சிந்தனைக்கும் கூட எட்டாத அளவு உயரத்தில் அந்த கோட்டையினுடைய மதில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அஞ்ஞான தொடர்பினும் உரமாய் கட்டிய மதிற்கணம் காக்கு, அப்படி நம்முடைய சிந்தைக்கு கூட எட்டாத அளவு உயரமான ஒரு கோட்டையினுடைய மதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டை மதிலை காப்பதற்கு விடயத்து எட்டி அழுத்தி இழுக்கும் புலன்களின் யந்திரப்படைகள் எண்ணிலை ஏற்றி, அந்த கோட்டையை போய் நாம் பிடிக்க நினைத்தாலோ, அந்த கோட்டைக்குள் நுழைய நினைத்தாலோ, அங்கு அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை மதில்களிலே எவை பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் விடயத்து எட்டி அழுத்தி இழுக்கும் புலன்களின் எந்திரப்படைகள். அப்பொழுது அன்றைய காலத்திலேயே பெரிய பெரிய பொறிகள்னு சொல்லியாச்சுன்னா இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து பகைவர்கள் வருகிறார்களே, ஆனால் அவர்களை அப்படியே அள்ளி அந்த அகழியில் போடக்கூடியதான, அகழியில் இழுத்து போடக்கூடியதான இயந்திர பொறிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய ஜீவகனுடைய கோட்டையினுடைய சிறப்பை பலதேவன் கூறுகின்றான். எட்டி அழுத்தி இழுக்கும், அவர்களை எட்டி பிடித்து அழுத்தி இழுக்கும் புலன்களின் எந்திரப்படைகள் எண்ணிலை இயற்றி என்று ஆரம்பிக்கிறான். அப்புறம் இழுத்துட்டே போகிறான். அப்போது அங்கே பலதேவன் புருஷோத்தமன் அதற்கு தடையிடுகின்றான்.
வந்த அலுவல் என், நீ வந்த காரணம் என்ன? இத்தனை நீட்டி முழக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீ வந்த அலுவல் என், அலுவல்னா நீ வந்த காரியம் என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது பலதேவன் சொல்கின்றான், மன்னவா, அப்போ இவன் கரெக்டாக எதுக்கு வந்துட்டான்? வந்த விஷயம் மனத்தூது, அதாவது மனோன்மணியை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு ஏதேனும் எண்ணம் இருக்கிறதா என்பதை அறிந்து வர, அவனுடைய மனதை அறிந்து மீண்டு வரவே இங்கே தூது அனுப்புகிறார்கள். ஆனால் இங்கே அவன் அதையெல்லாம் விடுத்து எப்படி மனத்தூதை போர் தூதாக மாற்றிக்கொண்டு செல்லலாம் என்கின்ற எண்ணத்தில் வந்தவன். அப்போ நீ வந்த காரணம் என்ன என்று புருஷோத்தமனும் கேட்கின்றான். பலதேவன் அதற்கு சொல்லுகின்றான், வந்த காரணத்தை அவன் நேரடியாக சொல்வது கிடையாது. அங்கே சுற்றி வளைத்து போருக்கான திட்டத்தை அவன் தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த சூழ்ச்சியை அவிழ்த்து விட ஆரம்பிக்கின்றான். மன்னவா, நீயாள் வஞ்சி நாடதற்கு தென்கீழ் வாய்ந்த நன்செய் நாடு என்றொரு நாடுள்ளதென்றோ? எங்கட்கு அந்நாடு உரித்தாம், அங்கு பரவு பாடையும் விரவு மாசாரமும் நோக்கில் வேறொரு சாக்கியம் வேண்டா அப்படிங்கிறாரு பலதேவன். அதாவது, மன்னா, நீயாள் வஞ்சி நாடு, அதாவது வஞ்சி நாடு என்பது திருவனந்தபுரம், திருவஞ்சைக்களம் என்று அன்று அவர்களுடைய தலைநகரம் அமைந்திருந்தது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது திருவனந்தபுரத்தை மன்னர்கள் ஆட்சி செய்திருந்தது, சேர மன்னன் ஆட்சி செய்திருந்த போது திருவஞ்சைக்களம் என்பது சேரனுடைய தலைநகராக இருந்தது என்று பார்க்கின்றோம். அந்த வஞ்சி நாட்டை, அஞ்சைக்களம் வஞ்சி நாடு என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த வஞ்சி நாட்டை பற்றி சொல்கிறான். மன்னவா, நீயாள், நீ என்று ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சி நாடு அதற்கு தென்கீழ் வாய்ந்த வஞ்சி நாட்டுக்கு தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நன்செய் நாடு என்றொரு நாடுள்ளதன்றே? நன்செய் நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது தானே? எங்கட்கு அந்நாடு உரிதாம், அந்த நாடு உண்மையில் சொல்லப்போனால் எங்களுடையது, அதாவது பாண்டியனுக்கு சார்ந்தது. அங்கு பரவு பாடையும் விரவு மாசாரமும் நோக்கில் வேறொரு சாக்கியம் வேண்டா. அங்கே பரவு பாடையும், அதாவது பரவும் சொல்லியாச்சுன்னா சொல்லக்கூடிய பாடை என்றால் பாஷையும், அங்கே பரவக்கூடிய பேசக்கூடிய பாஷையையும் விரவும் ஆசாரமும், அங்கே விரவி இருக்கின்ற, அங்கே அவர்கள் பின்பற்றக்கூடிய ஆசாரமும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரங்களையும் பார்த்தோமே, ஆனால் பழக்க வழக்கங்கள் பண்பாட்டையும் பார்த்தால் நோக்கில் வேறொரு சாக்கியம் வேண்டாம், வேற எந்த சாட்சியமும் வேண்டாம். சாக்கியம்னா சாட்சியமும் வேண்டாம். அந்த நாடு எங்களுடைய நாடு. எந்த நாடு? வஞ்சி நாடு அதற்கு தென்கீழ் வாய்ந்த நன்செய் நாடென்றொரு நாடுள்ளதன்றே? அந்நாடு எங்கட்கு உரித்தாம், அங்கு பரவுபாடையும் விரவு மாசாரமும் நோக்கில் வேறொரு சாக்கியம் வேண்டாம் அப்படி என்று பலதேவன் சொல்கின்றான். புருஷோத்தமனுக்கு கோபம் வருகிறது. நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் நம்ம வேலி போட்டு நம்ம அதை பாதுகாத்து வளர்த்து காத்து வருகிறோம். பக்கத்தில் இருக்கிறவன் வர்றான், வந்துட்டு சொல்கிறான், இது என்னுடைய நாடு, இது எனக்கு சேர்ந்தது. என்னவாக இருக்கும் அங்கே நிலைமை? அடிதடி சண்டை நமக்கு தெரியும் இல்லையா? இங்கே ஒரு மன்னனிடம் வேற்று நாட்டு தூதுவன் வந்து சொல்கிறான், அந்த இடம் எங்களுக்கு சார்ந்தது, அங்கே இருக்கக்கூடிய பாஷையையும் நீங்கள் பண்பாட்டையும் பார்த்தாலே அது எங்களுதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எங்களுடையது என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டால் கோபம் வருமா வராதா? அப்போ அவர் அந்த புருஷோத்தமன் நல்லது சொல்லாய் அப்படி எச்சரிக்கிறான். நீ பேச வந்த, நீ என்ன சொல்ல வந்தையோ அதற்கு நீ நல்லது சொல்லாய் என்று எச்சரிக்கின்றான். பலதேவன் மேலும் தொடர்கின்றான். என்னதுனாலும் இப்பொழுது புருஷோத்தமனுக்கு கோபம் வந்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டவன் மேலும் தொடர்கின்றான். தொல்லையாங் கிழமை பாராட்டி தங்கோல் நாட்டி நடத்த வல்ல மன்னவரின்மையால் வழுதி நாட்டு எல்லையுட் புகுந்து அங்கு இருத்து சின்னாள் சதியாய் நீ அரசாண்டாய். அப்புறம் சொல்கிறாரு, தொல்லையாங்கிழமை பாராட்டி, அதாவது பழமையான தொல்லையாங்கிழமை அப்படின்னா தொல்லைனா பழமை, கிழமை பாராட்டி, கிழமை என்றால் உரிமை. அப்பொழுது பழைய உரிமையை, அதாவது அந்த நாடு எங்களுக்கு உரியது என்கின்ற உரிமையை
உன்னிடம் வந்து சொல்லி, அதாவது தொல்லையாங்கிழமை பாராட்டி தங்கோல் தன்னுடைய ஆட்சியை, தன் அரசாட்சியை, கோலாட்சியை தங்கோல் நாட்டு நடத்த வல்ல மன்னவரின்மையால். இதற்கு முன்னாடி இருந்த பாண்டியர்களில் பல மன்னர்களுக்கும் உன்னை எதிர்த்து அங்கே வந்து தங்களுடைய நாட்டினுடைய எனது ஆதிக்கத்தை செலுத்தி, அதாவது அது என்னுடைய நாடு என்று சொல்லி அங்கு ஆட்சி செய்யக்கூடிய திறமையற்றவர்களாக பலரும் இருந்திருக்கிறார்கள். அப்படி பல மன்னர்களும் இல்லாத காரணத்தால், முன்பு மன்னர்கள் இல்லை, ஆனால் இன்று ஜீவகன் இருக்கின்றான்னு சொல்கிறாங்க. தங்கோல் நாட்டி நடத்த வல்ல மன்னவர், திறமையான மன்னவர்கள் இல்லாத காரணத்தால் வழுது நாட்டு எல்லையுட்புகுந்து, பாண்டிய நாட்டினுடைய எல்லையை தாண்டி நீ என்ன செய்தாய்? எல்லையுட்புகுந்து அங்கு இருந்து சின்னாள், அங்கு சில நாட்கள் இருந்து நீ அரசாண்டாய் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? பலதேவன் வந்து புருஷோத்தமனிடம் சொல்லுகின்றார்னு பார்க்குறோம். மாணவர்களே, உங்களுக்கு புரிகிறதா? அப்பொழுது மணத்தூதை மணத்திற்காக, அதாவது திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சூழலை அறிந்து வா என்று கூறியவன் இங்கு வந்து சம்பந்தமே இல்லாமல், திருமணத்திற்கு சம்பந்தமே இல்லாத அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஓட்டி புருஷோத்தமனை சினமுறச் செய்து தன்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து வருவதற்கான ஒரு சூழலை பலதேவன் அங்கு உருவாக்கி விடுகின்றான். புரிகிறதா மாணவர்களே? அப்பொழுது இங்கே சொல்லக்கூடிய கடினமான சொற்களை எல்லாம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், இல்லையா? அப்பொழுது புருஷோத்தமன் கேட்குறாரு, சரி, அப்போ இங்கே எல்லாமே பலதேவன் தான் பேசுகிறான். அதாவது தூதாக வந்த தூதுவன் சிற்சில வரிகளால் தான் உணர்த்த வந்த கருத்துக்களை உணர்த்தி போவது தான் அந்த தூதுவனுடைய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினை என்பது, அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது. ஆனால் இங்கே வந்து ஒரு மன்னன் முன்னாடி அந்த தூதுவன் தான் கூடுதலாக பேசுகின்றான், மன்னன் பேசுவது கிடையாது. புருஷோத்தமன் கேட்கின்றார். அதனால் சரி, நீ இப்பொழுது சொன்னா இல்லையா, எந்த திறமையான பாண்டிய மன்னர்கள் இல்லாத காரணத்தால் நீ அரசாண்டாய் என்றெல்லாம் கூறுகின்றாய். அதனால் சரி, அதனால் என்ன இப்போ அப்படின்னு அவர் கேட்குறாரு. அன்னதன் உரிமை மீட்க உன்னியே முதுநகராம் எழில் மதுரையை துறந்து நெல்லையை தலைநகர் வல்லையில் ஆக்கி ஈண்டினன் ஆங்கே. அதனால்தான் அந்த உரிமையை மீட்டு கொண்டு போக, அதாவது நன்சை நாட்டை என்னுடைய உரிமையை மீட்டு கொண்டு போகவே அன்னதன் உரிமை மீட்க உன்னியே நினைந்து முதுநகராம் எழில் மதுரையை துறந்து, மதுரையை தலைநகராக கொண்டிருந்த பாண்டியன் அந்த மதுரையை விடுத்து துறந்து நெல்லையை தலைநகராக்கி, திருநெல்வேலியை தலைநகரமாக ஆக்கி கொண்டு ஈண்டினன் அங்கே இங்கு வந்து தன்னுடைய படைகளோடு தங்கியிருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். புருஷோத்தமன் கேட்குறான், வேண்டியது என்ன? உரையாய் விரைவில். அப்போது வேண்டியது என்ன? நீ அவற்றை உரைக்க மட்டுமே செய், அல்லாது நீ இந்த இழுத்து நீட்டி வளைத்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை. வேண்டியது என்னை உரையாய் விரைவில் என்று கூறுகின்றார். அப்பொழுது மாணவர்களே, உங்களுக்கு அந்த சூழல் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இல்லையா? எதையோ சொல்ல வந்தவன் எதையோ சொல்லி இங்கே ஒரு அதிருப்தியான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார். வந்த தூதுவனுடைய எண்ணம் நிறைவேறுகிறது. சேரன் பாண்டியனை தவறாகவும் நினைத்து கொள்ள ஒரு வாய்ப்பை இங்கே அவன் அந்த களத்தை உருவாக்கி இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். பலதேவன் தன்னுடைய வரவை பற்றி புருஷோத்தமனுக்கு தெரிவித்த பாங்கை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அங்கே பலதேவன் இவ்வளவு காலம் இதுகாரும் நல்ல பாண்டிய மன்னர்கள் சிறந்தவர்கள் இல்லாத காரணத்தால் நீ சில காலம் எங்களுடைய நன்சை நாட்டை ஆண்டு வந்தாய், அதனுடைய உரிமை மீட்டு போக நாங்கள் நினைக்கின்றோம், அதை உன்னிடம் அறிவித்து போக வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றான். அன்னதன் உரிமை மீட்க உன்னியே முதுநகராமெழில் மதுரையை துறந்து நெல்லையை தலைநகர் வல்லையில் ஆக்கி ஈண்டினன் நாங்கே என்று சொல்லி முடித்தான். அதற்கு புருஷோத்தமன், வேண்டியது என்ன? உரையாய் விரைவில். உனக்கு
இப்பொழுது தேவை என்ன அதை மட்டும் சொல், அல்லாது நீ வளைத்து வளைத்து விஷயத்தை சொல்ல வேண்டியது இல்லை என்று சொன்ன பாங்கையும் நாம் இங்கே கண்டோம். அதற்கு பலதேவன் அதற்கு அடுத்தபடியாக கூறக்கூடிய பகுதியில், உதயனும் செழியனும் போர்தனில் குறியில் யார்கொல் பிழைப்பர், பங்கமில் ரவியும் திங்களும் துருவி எதிர்படும் காலை கதிர்கடும் கடவுள் மறைய இவ்வுலகில் வயங்கு இருள் நிறையும் அவர் அந்நிலையில் அமர்ந்திடில் அவ்விருள் தவறா தன்மை போல் நீவீர் இருவரும் சமர்சையில் உலகம் தாங்காது என்றே. பெரிய பெரிய பகுதிகளாக இருக்கிறது. நாம் அதனுடைய பொருளை சொல்லி சொல்லி போகலாம். தவறா தன்மை போல் நீவீர் இருவரும் சமர்சையில் உலகம் தாங்காது என்றே எமையின் ஏவி இவ்வவைக்கு ஏற்றவை நீதியாய் எடுத்தலாம் ஓதி நன்சை நாடு உடையார்க்கு உரிமை நோக்கி அளிப்பதே கடனென கழறி பின் நிகழ் உன் கருத்து அறிந்து மீளவே விடுத்தான் என்று கூறுகின்றார். சரி, நீ வந்த விஷயத்தை மட்டும் சொல் என்று புருஷோத்தமன் சொன்னபோது பலதேவன் சொல்லுகின்றான், உதயனும் செழியனும். உதயன் என்றால் பாண்டியன், செழியன் என்றால் சேரன். உதயனும் செழியனும் நீங்கள் இருவரும் போர்தனில் புரியில் யார்கொல் பிழைப்பர். நீங்கள் இருவரும் போர் செய்தீர்களே, ஆனால் நீங்கள் இருவருமே ஒத்த திறத்தை உடையவர்கள், வலிமையை உடையவர்கள். நீங்கள் இருவரும் போர் செய்தால் இதில் யார் ஜெயிப்பீர்கள், யார் வெற்றி பெறுவீர்கள்? பங்கமில் ரவியும் திங்களும் துருவி எதிர்படும் காலை. ஒரே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரு சமயத்தில் ஒரே நேரத்தில் உதித்து நிற்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அப்படி உதயனும் செழியனும் ஒரே நேரத்தில் சண்டையிட்டால் இதில் யார் ஜெயிப்பார்கள்? ரவியும் திங்களும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் ஒரு பொழுதில் ஒரு இடத்தில் தோன்றினால் அங்கே இருள் நிறையும். பங்கமில் ரவியும் திங்களும் துருவி எதிர்படும் காலை கதிர்கடும் கடவுள் மறைய. இதில் இருவரும் ஒரே இடத்தில் நின்று இல்லை, இதில் யாரேனும் மறைய, சூரியனோ சந்திரனோ மறையக்கூடிய நிலைமை ஏற்பட்டால், அதாவது யாராவது தோற்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் இவ்வுலகில் வயங்கு இருள் நிறையும். அப்பொழுது இவர்கள் அப்படியே நின்று விட்டாலும், இவர்கள் இருவரும் போர் செய்து யாரேனும் தோற்றுவிட்டாலும், அந்த சூரியனோ சந்திரனோ தோற்றுவிட்டாலும் அந்த இடத்தில் இருள் நிறையும், வயங்கு இருள் நிறையும். அவர் நிலையில் அமர்ந்திடில் அவ்விருள் தவறா தன்மை போல, அல்லது அவர்கள் அதே நிலையில நின்று போய்விட்டார்களே ஆனால் இரவும் பகலும் இருக்காது, உலகம் அழிந்து போகும் இல்லையா? அதே போல அவ்விருள் தவறா தன்மை போல் நீவீர் இருவரும் சமர்சையில், சமர் என்றால் யுத்தம், சமர்சையில் நீங்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டீர்களே ஆனால் உலகம் தாங்காது என்றே. இந்த தமிழ் உலகம் தாங்காது, இந்த உலகம் அழிய நேரிடும் என்பதால் ஏமையிங்கேவி, என்னை இங்கே ஏவி அனுப்பி இவ்வவைக்கு ஏற்றவை, இந்த அவையிலே சொல்லக்கூடியவற்றை உனக்கு நீதியாய் எடுத்தலாம் ஓதி, உனக்கு நீதியான கருத்துக்களை எடுத்து கூறி நன்சை நாடு உடையார்க்கு உரிமை நோக்கி அளிப்பதே. அந்த நன்சை நாடு யாருக்குரியது? எங்களுக்குரியது. அதற்குரியவரிடம் அதை ஒப்படைத்து விடுவதே உரியார்க்கு உரிமை நோக்கி அளிப்பதே கடனென கழறி, கடமை, நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என உன்னிடம் சொல்லி, கழறினா சொல்லி பின்னிகள் உன் கருத்து, மறுபடி நீ சொல்லக்கூடிய உன்னுடைய கருத்தையும் அறிந்து மீளவே விடுத்தான். உன்னுடைய கருத்து என்ன என்று அறிந்து வரவே என்னை ஜீவகன் அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுகிறான் பலதேவன். ஆனால் உண்மையாக இங்கே நடப்பது என்ன? தன்னுடைய மகளை சேரனுக்கு மனம் முடித்து வைப்பதற்கான ஒரு பேசி முடிக்கக்கூடிய, அதாவது அவர்களை மனம் முடித்துக் கொள்ள ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இருக்கிறதா என்பதை தெரிந்து வரத்தான் அனுப்பியிருந்தான். ஆனால் இங்கே பலதேவன் தன்னுடைய சூழ்ச்சியால்
போருக்கு தூது விடுத்திருப்பதாக இங்கே பலதேவன் புருஷோத்தமனை நம்ப வைக்கின்றான். அப்பொழுது புருஷோத்தமன் ஏளனமாக அவர் சொல்கிறார், ஆஹா, முடிந்ததோ, இல்லையெனில் முற்றும் செப்புவாய். இப்பொழுது அவருக்கு உள்ளூர கோபம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த மடையன், இந்த சோரன், இவன் என்ன சொல்கிறானோ அதை முற்றிலும் கேட்டு விடுவோம் என்று நினைத்து, ஆஹா, முடிந்ததோ, இல்லையெனில் முற்றும் செப்புவாய். முடிஞ்சிருச்சா, இனியும் மிச்சம் மீதி ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கிறதா? முற்றும் செப்புவாய், முழுவதமாக நீ சொல்லி முடி. உனக்கு சொல்ல வேண்டிய, நீ பிதற்றக்கூடிய எந்த மொழிகளையும் நீ சொல், நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்பது போல நம்முடைய புருஷோத்தமன் சொல்லு அந்த பலதேவனிடம் சொல்லுகின்றார். அப்பொழுது பலதேவனும் மேலும் ஒரு மொழி விளம்புதும் வேந்தே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் உங்களிடம் சொல்லறதுக்கு இருக்கிறது முடிஞ்சுதான்னு கேட்டபோது, இல்லை, எனக்கு இனி ஒரு வார்த்தை கூட உங்களிடம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சாலவும் நீவீர் பகைக்கின் சகமெல்லாம் ஆழ்துயர் மூழ்களும் அன்றி உங்களுக்கு ஏது விளையுமோ அறியேம். ஆதலின் அஞ்சா அரியேறு அன்ன ஜீவகனுடன் வெஞ்சமர் விளைத்தல் நன்றல்ல. அதுக்கடுத்து இப்பொழுது சொன்ன விஷயங்களிலேயே புருஷோத்தமன் கோபம் கொண்டு சினம் கொண்டு போர் தொடுப்பதற்கு தயாரான மனநிலையில் வந்திருந்த பொழுதும், மேலும் அந்த எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல, நீங்கள் உங்களிடம் எனக்கு ஒரு அறிவுரை கூட கூற இருக்கிறது. சாலவும் நீவீர் பகைக்கில், நீங்கள் இருவரும் பகையை மேற்கொண்டீர்களே, ஆனால் ஜகமெல்லாம் ஆழ்துயர் மூழ்கலும் அன்றி இந்த உலகம், சகம் என்றால் உலகம், ஆழ்ந்த துயரில் மூழ்கி அன்றி உங்களுக்கு ஏது விளையுமோ, உங்களுக்கு என்ன ஆகுமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. அதாவது என் ஜீவகனிடம் நீங்கள் போர் செய்தால் கண்டிப்பாக தோற்று போவீர்கள் என்கின்ற அவனது தன்மான உணர்வை சோதித்து பார்க்கின்றான். உங்களுக்கு ஏது விளையுமோ அறியேன். ஆதலின் அஞ்சா அரியேறு அன்ன ஜீவகனுடன் வெஞ்சமர் விளைத்தல் நன்றலே. அப்போது அஞ்சா அரியேறு அப்படின்னா அஞ்சாத, அரியேறுனா ஆண் சிங்கம். அப்போ அஞ்சா அரியேறு அன்ன போன்ற ஜீவகனுடன் வெண்சமர் விளைத்தல் நன்றலே. அவனுடன் போர் செய்வது உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடைமைக்கும் உங்களுடைய நாட்டுக்கும் நல்லது அல்ல. நீங்கள் தோற்று போவீர்களோ என்கின்ற ஒரு அச்சமும் எனக்கு இருக்கிறது என்று சேரனது வீரத்தை இந்த சோரன் சோதித்து பார்க்கிறான் என்று இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது மாணவர்களே, நமக்கு அந்த ஜீவகனுடைய தூதுவன் பலதேவன் தூது வந்த விதமும், அந்த தூதை அவன் நடத்தி கொண்டு வந்த விதமும், கடைசியில் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியை எவ்வாறு அங்கே சிறந்த முறையில் அவன் அங்கே நிறைவேற்றுகின்றான் என்பதையும் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது என்று இந்த பாடப்பகுதியை நாம் இன்று இங்கு வைத்து முடித்துக் கொள்வோம். அடுத்த பாடப்பகுதியை நாம் அடுத்த வகுப்புகளில் நாம் காண்போம். அப்பொழுது இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியின் தொடர்ச்சியாக நாம் இன்று எடுத்த இந்த பாடப்பகுதியை நீங்கள் நன்றாக ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது முதலாவதாக நீங்கள் அதில் செய்ய வேண்டியது, இப்பொழுது இந்த 2ஆம் அங்கம் 3ஆம் களம் என்று தொடங்கிய இந்த களத்தில், இந்த சீனில் இருக்கக்கூடிய பலதேவனுடையவும் புருஷோத்தமனுடையவும் பேச்சுவார்த்தை இல்லையா? பேச்சுவார்த்தையில் இருந்து இவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், இந்த பாடலினுடைய பொருள் என்ன என்பதையும் இந்த பொருளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதன் அடிப்படையில் இந்த கதை தொடங்கிய அந்த நிகழ்வை ஒரு சுருக்கமாக கதையை தொடங்கிய இந்த களத்தினுடைய அந்த கதையை நீங்கள் கதை சுருக்கமாக எழுதிக் கொள்ளுங்கள்.
அடுத்தபடியாக கொடுக்கப்படக்கூடிய செயல்பாடு இதிலே சொல்லியிருக்கக்கூடிய முதல் ஆரம்பத்திலிருந்து இந்த இப்பொழுது எடுத்து முடித்த பாடம் பகுதி வரையிலாக கடினமான சொற்கள் இதில் நிறையவே இருக்கிறது. அதற்கு நான் பொருளை சொல்லி வந்து இருக்கிறேன். அந்த பொருளை நீங்கள் திரையிலும் பார்த்திருந்திருப்பீர்கள். இவற்றை நீங்கள் வரிசைப்படுத்தி ஒரு அகராதி தயாரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த வகுப்பு உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.